விழுவதற்கும் குத்துவதற்கும் உள்ள விசை இவ்வளவு என்று கணக்கு. அந்த கணக்கின்படி பார்த்தால் அந்த ஆயுதத்தின் மீது விழுந்ததில்தான் மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் எழுதியிருந்தார் மருத்துவர். கைரேகை நிபுணர் அந்த கூர்மையான ஆயுதத்தில் யாருடைய கைரேகையும் இல்லை. மேலும் அவன் உடம்பிலும் எந்த காயமும் இல்லை. யாரும் அடித்ததற்கான அடையாளமும் எதுவும் இல்லை என்று அறிக்கை சொல்லியிருந்தார். அதை பற்றி மருத்துவரிடம் விசாரித்த போது, என் மகள் அவளால் இறந்துவிட்டாள். நானே அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற ஆத்திரத்தில் இருந்தேன். அந்த பையன் செய்து விட்டான். வாழ வேண்டிய பையன். அதான் கைரேகை நிபுணர் என் நண்பர் என்று கூறினார். சட்டத்திற்கு புறம்பாக நாம் நடந்து கொண்டது போல் இல்லையா என்று கேட்டான் வசீகரன். காவல் அதிகாரிகளின் துணை இல்லாமலா இவன் இத்தனை பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறான்? நாம் செய்வது சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் தர்மப்படி நியாயம். இது என் மகளுக்காக செய்வது. உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் வேறு மருத்துவரை வைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று சென்று விட்டார். அவன் சிறிது நேரம் அமைதியாக யோசித்து பார்த்தான். முதன் முறையாக சட்டப்படி இல்லாமல் தர்மப்படி நடப்பது என்று முடிவு செய்தான். மறுநாள் அனைவருக்கும் முன்னதாக நிலா கிளம்பி நின்றாள். நீதிமன்றத்திற்கு செல்வதற்காக கிளம்பி வந்தவன் நிலா தயாராகி நிற்பதை பார்த்து என்ன என்று கேட்டான். முதல் நாள் நடந்தது எதுவும் அவள் நினைவில் இல்லை. எனவே சாதாரணமாகவே அம்மாவுடன் நானும் நீதிமன்றம் செல்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். அத்தையே செல்லப் போவதில்லை. உங்கள் அண்ணனை அழைத்து வருவது என் பொறுப்பு என்றான். பின்னோடு வந்த காமாட்சி, இல்லை வசிக்கண்ணா, என்னால் இங்கே அமைதியாக இருக்க முடியாது. நானும் நீதிமன்றம் செல்கிறேன் என்றார். அத்தை, என்னால் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பாருங்கள், இப்போது நீங்கள் ஆகாஷின் அன்னையாக மட்டும் நடந்து கொள்ளக்கூடாது. இதோ இவர்கள் இருவரையும் பாருங்கள். அதுவும் நிலா மிகவும் பயந்து போயிருக்கிறார். இவர்களின் அன்னையாக முதலில் இவர்களை தேற்றுங்கள். நான் திரும்பி வரும்போது நிச்சயம் ஆகாஷுடன் தான் வருவேன் என்று கூறிவிட்டு நிலாவிடம் திரும்பி இரு கைகளாலும் அவள் கன்னத்தை ஏந்தி சிட்டு, நான் பார்த்து கொள்வேன், என்னை நம்பு என்றான் அவள் கண்களை பார்த்து. அவளும் சரி என்க அவள் கன்னத்தை தட்டிவிட்டு வருகிறேன் என்று சென்றான். போகும்போது தந்தைக்கும் ஆறுதல் கூறிவிட்டு சென்றான். இவற்றை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்திரிகா. நேற்றிலிருந்து நிலாவிடம் இவன் காமிக்கும் முகமே வேறாக இருந்தது. தாய் அறியாத சூளா. ஆனால் அவளால் தான் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. நீதிமன்றத்தில் அவன் நினைத்தது போல் எளிதாக இருக்கவில்லை. எதிர்த்தரப்பு வக்கீல் நிறைய கேள்விகளை கேட்டு திணறடித்தார். கூர்மையான ஆயுதத்தின் மீது விழுவது என்றாலும் யாரும் தள்ளிவிட்டிருக்கலாம் அல்லவா என்றார். ஆனால் அப்படி இருந்தாலும் தள்ளிவிட்டவரின் கைரேகை உடம்பில் இருக்க வேண்டும் அல்லவா என்று அவரை மடக்கினார் ஆகாஷின் வக்கீல்.